மரிச்சி கட்டி பனைமரம் நிறைந்த காடு. அதன் அருகில் ஓடுகள் நிறைந்த சவுக்கை, புல்வெளி தரை, அதன் அருகில் குளங்கள். அதிகாலை நேரம். மூடுபனி மெதுவாக மரங்களை தழுவும் போது வானில் ஒரு வெள்ளை நிழல் வட்டமிடுகிறது. அவன்தான் ஒயிட் ஃபால்கன் மில்லர். வேகமே அவனின் சுவாசம், நியாயமே அவனின் வழி. அதனால்தான் இந்த காடு அவனை மரிச்சி கட்டி மாவீரன் மில்லர் என்று அழைக்கிறது. மில்லர் தனியாக வாழ்ந்தவன் அல்ல. அவனுடன் 2 நம்பகமான நண்பர்கள் இருந்தார்கள். ஒருத்தி சுறுசுறுப்பான மைனா. அவள் பெயர் ஏப்ரல். சின்ன உடல், ஆனால் கூர்மையான கண்களும் துணிச்சலான இதயமும் கொண்டவள். மற்றவள் அமைதியான புறா. அவள் பெயர் ஜூன். அவளின் அமைதிதான் பல நேரங்களில் காட்டை காப்பாற்றியது. ஒரு வருடம் மரிச்சி கட்டி காட்டில் கடுமையான வறட்சி வந்தது. உணவு குறைந்தது. பல சிறிய பறவைகள் பசியால் தவித்தன. அப்போது மரிச்சி கட்டி மாவீரன் மில்லர் சொன்னான், இது சாதாரண நாள் இல்லை. இன்று வேட்டை நமக்காக அல்ல, இந்த காட்டுக்காக. அடுத்த நிமிடம் மரிச்சி கட்டி மாவீரன் மில்லர் வானில் உயர்ந்து முழு காட்டையும் கண்காணித்தான். ஏப்ரல் தரையில் சுறுசுறுப்பாக நகர்ந்தாள். பூச்சிகளையும் உணவு கிடைக்கும் இடங்களையும் வேகமாக கண்டுபிடித்தாள். ஜூன் மெதுவாக பறந்து பாதுகாப்பான வழிகளை மற்ற பறவைகளுக்கு காட்டினார். எங்கும் ஆபத்து வராமல் மரிச்சி கட்டி மாவீரன் மில்லர் மேலிருந்து வானின் காவலனாய் சுற்றி வந்தான். இந்த வேட்டை அழிவுக்காக இல்லை, பசியை வெல்ல, உயிர்களை காக்க. சூரியன் மறையத் தொடங்கிய போது மரிச்சி கட்டி காடு மீண்டும் உயிர் பெற்றது. பறவைகளின் கண்களில் நம்பிக்கை தெரிந்தது. அப்போது எல்லோரும் சொன்னார்கள், வேட்டையாடுபவன் பலர், ஆனால் காப்பாற்றுபவன் ஒரே மாவீரன். அவன்தான் ஒயிட் ஃபால்கன் மரிச்சி கட்டி மாவீரன் மில்லர். மரிச்சி கட்டி காடு இருக்கும் வரை இந்த மாவீரனின் கதை வானில் ஒலித்துக் கொண்டே இருக்கும்.